வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா, என்னடா வண்டியை காணன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா எனக்கே தெரியாது என்ன வண்டி கொண்டு வர போகிறான்னு. ஏன்னா ஒரு 310 சிசி வண்டியாக 310ன்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வண்டியை நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்லி. பார்க்குறதுக்கு முன்னாடியே தம்பி வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. நான் கொஞ்ச நேரத்தில் வண்டி எடுத்து வந்துடுவார். வந்தோடனே அந்த வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நம்ம தம்பிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு ப்ரோ. என்ன வண்டின்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷனு அதை பற்றி டீட்டெயிலும் நம்ம தமிழை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் நட்புகளே, நான் உங்க ஹரி. அண்ணன்ட்ட எப்பயுமே நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் தான் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து அண்ணன்ட்ட சொல்லாமல் ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும்ன்றதுக்காக சொல்லாமல் இருந்தேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிவிஎஸ்ல ரீசெண்டாக லான்ச் ஆன அப்பாச்சி ஆர்டிஆர் 310 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் எக்ஸ்பிளைன் பார்த்துடலாமாண்ணே? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் பைக் இல்லை காரை பற்றி நாங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா வண்டி பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஃபஸ்ட்டு லான்ச் ஆனப்போ அந்த எல்லோ கலர் கொடுத்துருந்தாங்க. அயன் படத்தில் சூர்யா வச்சிருப்பாரு, அந்த கலர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் டைப் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்பிளிட்டட் எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஹார் சிம்பிளை வந்து உள்ளே தெரிகிற மாதிரி நல்லா பாலிஷாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஆர்டிஆர் 310ன்ற சிம்பிளை வந்து உங்களுக்கு இங்கே பஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் அடிஷ்னலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஆனும் டே டைம் ரன்னிங் லைட் டிஆர்எல்லும் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு இதில் அடிஷ்னலாக இன்னொரு ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஹசார்ட் கொடுத்துருக்காங்க. கீ ஆன் பண்ணாமல் இருக்கு, ஒரு நிமிஷம். ஹசார்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தாச்சு. இப்போ பேக்கில் பார்த்துடலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு டெயில் லேம்ப் வந்து எல்இடி டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இண்டிகேட்டர் மட்டும் காணான்னு பார்க்குற மாதிரி இருக்குது. அதான் தனியாக தூக்கி கீழே வச்சுருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டரு, நம்பர் பிளேட் லைட்டு, 2 எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு தெரில, ஆனால் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இதில் அந்த கிராப் ரயில் பார்த்தீங்கன்னா மாட்டு கொம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஹார்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துடுது. உங்களுக்கு இந்த மட் ஃப்ளாப் வந்து வீலோட ஒட்டின மாதிரி மட் ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க. இதில் அடிஷ்னலாக இந்த இது கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஆன் பண்ணோன்னா ரேசிங் சின்ஸ் 1982 பில்ட் டு ஆர்டர்னு சொல்லி டிவிஎஸ் ரேசிங் சொல்லி ஒரு டிஸ்பிளேல வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் ஆகுது. இதில் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரைடிங் மோடு இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைடிங் மோடு இருக்கும். அதில் அர்பன், ரெயின், ஸ்போர்ட்டு, ட்ராக்குன்னு சொல்லி ரைடிங் மோட் இருக்குது. அது கீழே ட்ரிப் டீட்டெயில்ஸ் இருக்குது. ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் 1, ட்ரிப் 2ன்னு 2 இது உள்ளே இருக்குது. இதில் 3 இது கொடுத்துருக்காங்க. ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப்பு சி, டே ட்ரிப் மீட்டர்னு ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மை வெஹிக்கிள் செட்டிங்ஸில் போய் சர்வீஸ், இப்போ நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த சர்வீஸ் எப்படி எத்தனை கிலோமீட்டர் விடணும்னு சர்வீஸ் இண்டிகேட்டரும் வந்துடும். சர்வீஸ் ரிமைண்டர் நமக்கு டிஸ்பிளேலே வந்துடும். இதில் உங்களுக்கு ஓடோமீட்ரு, ஸ்பீடாமீட்ரு டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டரும் டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. இதான் டேக்கோமீட்ரு. இங்கே உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. லோ ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்குது. டிசின்றது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் குறிக்கிறது. அதே மாதிரி வந்து இங்கே உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு லோ ஃபியூல் லெவல் காமிச்சிரும். அதே மாதிரி சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இருக்குது. கில் சுவிட்ச் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு காட்டுது. இந்த இது பார்த்தீங்கன்னா ரேஞ்சுன்னு காட்டுது பாருங்கள். அதாவது டிஸ்டன்ஸ் டு எம்டி, இன்னும் நம்ம வண்டியில் எவ்வளோ ஃபியூயல் இருக்குது, எவ்வளோ தூரம் நம்ம போகலான்றதை காமிச்சிருது. இங்கே ஓடோமீட்டர் இருக்குது. டாப் ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட்டாக எவ்வளோ டாப் ஸ்பீடு போனீங்கன்னு இதில் காமிச்சிடும் உங்களுக்கு. அதாவது நீங்கள்
லேட்டஸ்ட்டாக இருக்க டாப் ஸ்பீடை உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வரும். ஹரி, வண்டியோட ஹார்ட் ஆஃப் த பார்ட்னு பார்த்தா அது இன்ஜின் தான். கண்டிப்பா. இன்ஜினை பத்தி பாத்துருவோமா? பாத்துடலானே. வண்டியோட டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லு ஹரி. வண்டியோட மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ் பார்த்தீங்கன்னா 312.12 சிசின்னு, ஒரு ரவுண்ட் ஆஃப்காக 310 310 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, வண்டியோட பவர் சொல்லு. வண்டியோட மேக்ஸிமம் பவர் 35.08 பிஹெச்பி at 9700 ஆர்பிஎம்னே. வண்டியோட டார்க் சொல்லு. வண்டியோட மேக்ஸிமம் டார்க்கு 28.7 நியூட்டன் ஆஃப் டார்க் 6650 ஆர்பிஎம்ல. ரைடிங் ரேஞ்ச் என்ன? வண்டியில் உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் இருக்கும்னு, மைலேஜ் 30 கிலோமீட்டர் கொடுக்கும். அதனால ரைடிங் ரேஞ்சா வந்து 330 கிலோமீட்டர் கிடைக்கும். மைலேஜ் எவ்வளவு கொடுக்குன்னு சொன்னா? 30 கிலோமீட்டர் பெர் லிட்டர்னு. ஒரு லிட்டருக்கு 30 கிலோமீட்டர். 310 சிசி நல்லா சொல்றீங்க. ஆமா ஆமா. அப்ப ஸ்பீடு சொல்லிரு. டாப் ஸ்பீடு 150 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு. ஓகே, அப்புறம் வேற என்ன இருக்கு இதுல? ரைடிங் மோட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு இதுல? இதுல ரைடிங் மோட் பார்த்தீங்கன்னா அர்பன், ரெயின், ஸ்போர்ட், ட்ராக், சூப்பர் மோட்டோ, மொத்தம் 5 ரைடிங் மோட் இருக்குண்ணே. சரி, டிரான்ஸ்மிஷன் டைப்பு? டிரான்ஸ்மிஷன் டைப்பு செயின் டிரைவு. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. 1 டவுன் 5 அப் கியர்னு, மொத்தமாக 6 கியர் இருக்குண்ணே. ஓகே ரைட். ஹரி, சொல்லுங்க. இப்போ வண்டி டாப் ஸ்பீட்லாம் கொஞ்சம் அதிகமாக போகிற வண்டியில் கூலிங் சிஸ்டம் ஒன்று யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமாம் ஆமாம். இப்போ RTR 310ல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? இதில் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்கண்ணே. இன்ஜின் டெம்பரேச்சர் வந்து சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். செர்டன் டெம்பரேச்சருக்கு மேலே போகிறப்போ உங்களுக்கு கூலிங் ஃபேன் ரன் ஆகி உங்களுக்கு இன்ஜின் டெம்பரேச்சரை குறைச்சிரும்ண்ணே. கிளச் டைப் பற்றி சொல்லு. இதில் கிளச் வந்து அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்கண்ணே. ஃபியூல் டெலிவரி சிஸ்டம்? ஃபியூல் டெலிவரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எமிஷன் பார்த்தீங்கன்னா BS6 phase 2 எமிஷன் கொடுத்துருக்காங்கண்ணே. ஓகே. இதில் ஃபியூல் டைப் தெரியும்ல? டீசலா? பெட்ரோல். வா. இப்போ ஃப்ரண்ட் வீல் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 17 inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 110/70 R17 டியூப்லெஸ் ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் வந்து 41 mm USD ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ ரியர் வீலை பற்றி பார்த்துடலாம். ரியரில் பிரேக் பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. வீலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17 inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 150/60 R17 டியூப்லெஸ் ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மிச்சிலின் தாய்லாந்து, அதாவது மேட் இன் தாய்லாந்து போட்டிருக்கு. மிச்சிலின் டயர் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்தவரையில் டுவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரீ லோடு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் சொல்லலாம். அது ஏன் ப்ரீ லோடு அட்ஜஸ்டபிள்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கு வேணுன்ற மாதிரி சஸ்பென்ஷன் வந்து ஹார்டாகவும் மாற்றிக்கலாம், சாஃப்டாகவும் வச்சுக்கலாம். அது வந்து நம்ம ஒரு ஆஃப் ரோடு போகிறோம்னா நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா சஸ்பென்ஷன் நல்லா யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஃபுல்லாக ஹைவே ரைடு தான் போகிறோன்ற பட்சத்துக்கு நம்ம கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஹரி, சொல்லுண்ணே. வண்டியோட டைமென்ஷன் படி பார்த்துருவோமா? பார்த்துடலாண்ணே. சரி, வண்டியோட லென்த் எவ்வளோ? வண்டியோட ஓவரால் லென்த்து 1991 mm, 1991 mm. வண்டியோட வித்து? வண்டியோட ஓவரால் வித்து 831 mm, 831 mm. வண்டியோட ஹைட் சொல்லு. வண்டியோட ஓவரால் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1154 mm, 1154 mm. வண்டியோட வெயிட் எவ்வளவு? வண்டியோட ஓவரால் வெயிட் 169 kgண்ணே, 169 கிலோண்ணே. சீட் ஹைட் எவ்வளவு? சீட் ஹைட்டு 800 mm, 800 mm. சரி, வீல் பேஸ்? வீல் பேஸ் 1358 mm, 1358 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ ஹரி? கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm, 180 mm. சேஸ் டைப்பு? சேசிஸ் டைப் பார்த்தீங்கன்னா ட்ரெலிஸ் ஃப்ரேம்ண்ணே. சரி ஹரி. ஹரி, சொல்லுங்க. வண்டியை பற்றி ஓவராலாக ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஆமாம். எல்லா வண்டியும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். இந்த வண்டிக்கு என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்? இதில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்டைல் வந்து உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட இருந்து பார்த்தாலும் ஒரு கிறிஸ்டல் கட்டாக கொடுத்துருக்க மாதிரி, இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் சரி, இப்படி இருந்து பார்த்தாலும் சரி, இப்படி ஸ்ட்ரைட்டாக பேக்கில் இருந்து பார்த்தாலும் சரி, ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ஒரு ரோட்டில் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லுக் இருக்குது. அதே மாதிரி எனக்கு இதில் பிடிச்சது பார்த்தா அந்த எல்லோ கலர். ஏன்னா அப்பாச்சினாலே அந்த ஒரு எல்லோ கலர். கண்டிப்பாக அந்த ஒரு பழைய அந்த இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 310 cc பவர். இதோட டார்க்கு பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சிலையும் லோ ரேஞ்சிலையும் ரொம்பவே உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அந்த த்ராட்டில் கொடுக்குறப்ப ஒரு கியருக்கு ஷிஃப்ட் ஆகிறப்ப இதில் உங்களுக்கு குவிக் ஷிஃப்ட் இருக்கனால நீங்கள் கிளச்சு பிடிக்காமலே அடுத்த கியர் போட முடியுதுன்னு, அது ஒரு நல்ல இது கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க்கு இப்போ அந்த பிரேக் இதுவும் இந்த கிளச் இதுவும் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. KTMலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ நெகட்டிவ் வந்து வண்டி இப்போ தான் லான்ச் ஆகிருக்கனால நமக்கு நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் இருக்குண்ணே. ஏன்னா நம்ம இதுக்கு ஒரு பவர் வந்து அதிகமாக கொடுக்குறதுனால வைப்ரேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். மெயின்டெனன்ஸ் பொறுத்தவரையில் நமக்கு கஸ்டமரோட ஃபீட்பேக் வச்சு தான் நம்ம அது நெகட்டிவாக இல்லையான்னு சொல்ல முடியும். சரி ஹரி, சொல்லுங்கள். வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. முக்கியமான ஒரு விஷயம், வண்டியோட ரேட் சொல்லி ஹரி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்குண்ணே. இதில் ஒன்று வந்து ஸ்டாண்டர்டு, அர்சனல் பிளாக் வித் குவிக் ஷிஃப்ட்ரு, ஃபியூரி எல்லோ. அதாவது அர்சனல் பிளாக் ஃபியூரி எல்லோன்றது 2 கலர், மொத்தமாக 2 கலர் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த 3 வேரியண்ட்டுக்கும் ப்ரைஸ் மாறுது. ஸ்டார்டிங்கில் 3,10,000 இருந்து 3,40,000 வரைக்கும் அமௌண்ட் வேரி ஆகுது. ஓகே. இந்த அப்பாச்சி RTR 310 பற்றி ஃபுல் வீடியோ பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் பைக் இல்லை காரை பற்றி நாங்கள் வீடியோ பண்ணி நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் ஹரி. வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் MK. அதே மாதிரி நம்ம கேமராமேன் குரு.